ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ரங்க ரங்க ஸ்ரீரங்கா 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 காவேரி தடவாச கஸ்தூரி ரங்கா காருண்ய லாவண்ய கருணாதரங்கா காவேரி தடவாச கஸ்தூரி ரங்கா காருண்ய லாவண்ய கருணாதரங்கா ஹே பாண்டுரங்கா ஹே பண்டரிரங்கா ஹே பாண்டுரங்கா ஹே பண்டரிரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ரங்க ரங்க ஸ்ரீரங்கா 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 ரங்க ரங்க ஸ்ரீரங்கா 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 ரங்க ரங்க ஸ்ரீரங்கா ரங்க ரங்க ஸ்ரீரங்கா ரங்க ரங்க ஸ்ரீரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கருணாதரங்கா ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கருணாதரங்கா ரங்கா ஹிருதயாந்தரங்கா ஸ்ரீரங்கரங்கா ரங்கரங்கா ரங்கா ஸ்ரீ ரங்கரங்கா ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கருணாதரங்கா ரங்கா ஹிருதயாந்தரங்கா ஸ்ரீரங்கரங்கா ரங்கரங்கா ரங்கா ஸ்ரீ ரங்கரங்கா ரங்கா ஸ்ரீ ரங்கரங்கா ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கருணாதரங்கா ரங்கா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா கேசவ ஹரி கேசவ ஹரி கேசவ ஹரி கோவிந்த கேசவ ஹரி கேசவ ஹரி கேசவ ஹரி கோவிந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ ஹரி கோவிந்த மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ ஹரி கோவிந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. ஹரி ஓம். மார்கழி மாசத்துல வளர்பிறையில வர ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்துல தான் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல தான் சொர்க்க வாசலையே திறக்கிறாங்க. இந்த ஏகாதசி 21 நாள் கொண்டாடுறாங்க. முதல் 10 நாள் பகல் 10ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வச்சது யாருன்னா நாதமுனிகள். இந்த 10 நாள்ல நம்மாழ்வாரோட பாசுரங்களை பாடுவாங்க. அடுத்த 10 நாள் ராப்பத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வச்சது திருமங்கை ஆழ்வார். இந்த நாள்ல மற்ற பாசுரங்களை பாடுவாங்க. இந்த சொர்க்க வாசலுக்கு பரமபத வாசல்னு இன்னொரு பேரும் இருக்கு. நம்ம பரமபதத்துல ஏணியும் பாம்பும் இருக்கும்.
ஏணி வந்து எதை குறிக்குதுன்னா, நம்ம நன்மை செஞ்சோம்னா ஏணி மாதிரி மேலே மேலே போய் முன்னேறலாம். அடுத்தது பாம்பு எதை குறிக்குதுன்னா, விளையாட்டில் பாம்பு கொத்தி கீழே இறங்குற மாதிரி நாம் தீமை செஞ்சால் முன்னேற முடியாது, கீழே தான் இருப்போம். இந்த பரமபத விளையாட்டு ஒரு பாரம்பரிய பலகை விளையாட்டு. எத்தனை பேர் வேணாலும் இந்த விளையாட்டை விளையாடலாம். அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி நாள் கண் விழித்து பக்தர்கள் பரமபதம் விளையாடுவாங்க. அதுக்கு காரணம், நாம் தூங்காமல் ஒரு நிமிஷமும் பெருமாளை நினைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணா என்று உச்சரித்தால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பது ஐதீகம். ஓம் நமோ நாராயணாய. ஹரி ஓம். இந்த தீமேட்டிக் கோலங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தா என் பாரதியார் வந்து இவ்வளோ அழகான கவிதைகள் எழுதினதை சொல்கிறதா, இல்லை அதை ருசித்து குடித்து உள்வாங்கி இதை இத்தினோண்டு இடத்துல இவ்வளோ டீட்டெயில்டாக ப்ரெசன்ட் பண்ணிக்கிற அந்த அவங்கள நம்ம கவிதாயினே சொல்லலாமா, கோலாயினே சொல்லலாமா, அவங்க வந்து போட்டு நம்ம பார்த்து அனுபவிக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டமை ஏற்படுத்தின நம்மளோட ஆன்சஸ்டர்ஸை சொல்கிறதா, முன்னோர்களை அவங்க எவ்வளோ அறிவியல் பூர்வமாக சிந்திச்சிருக்காங்க. எந்த விதமான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லாதப்பவும் இதெல்லாம் அவங்க கணிச்சிருக்காங்க. என்னென்னா, டிசம்பர் ஜனவரியில் ஸ்பேஸில் இருக்கிற அந்த ஹோல், அது வந்து இந்த ஓசோன் லேயர் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த பேட் ரேடியேஷனை தடுக்கும். அதில் இப்போ நம்ம பல காரணங்கள்னால என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னால் பெரிய ஓட்டை விழுந்துடுத்து. அதுலேருந்து நிறைய பேட் ரேடியேஷன் நமக்கு எர்த்துக்கு வருது. அது இந்த டிசம்பர் ஜனவரியில் அந்த ஹோல் ஷ்ரிங்க் ஆகுது. அது அவங்க அந்த காலத்தில் தெரிஞ்சு வச்சுட்டு மார்கழி மாதம் ஏர்லி மார்னிங்கில் அன்பொல்யூட்டட் ஃப்ரெஷ் ஏரில் லேடிஸ்லாம் எழுந்து இந்த மாதிரி கோலம் போட்டு குனிஞ்சு நிமிர்ந்து போடும்போது அவங்களுக்கு ஜிம்முக்கு போகாதே ஒரு எக்ஸசைஸ் அண்டு நல்ல சுத்தமான காற்று அவங்க சுவாசித்து ஹெல்த்தியாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க. ஒரு ஹெல்தி காம்படிஷன், அந்த வீட்டில் நல்லாயிருக்கு, இந்த வீட்டில் நல்லாயிருக்கு, அதோட நாளைக்கு நம்ம போடணும் அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் பரமபதம், வைகுண்ட ஏகாதசி இதெல்லாமும் இந்த மாதத்தில் வருது. அதோடு இந்த கோலப்போட்டிகளும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது, என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு ஈவெண்ட் அது. ஸோ நீங்களும் இனிமே இதை மாதிரியெல்லாம் என்னன்னு புரிஞ்சுண்டு பெரியவங்க சொல்கிறத கேட்டு நீங்களும் இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். ஹரி ஓம்.